அன்பு நட்போட்டம் 132வது வார கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவரையும் இனிய முற்பகல் வணக்கங்களை கூறி அன்புடன் வருக என்று வரவேற்கிறேன். இன்றைக்கு ஆர்வமூட்டலில் உங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய, உங்களை பழைய நிலைக்கு கொண்டு புதிய நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல சிந்திக்கக்கூடிய ஒரு தலைப்பு, மேலான இன்பம் எது? ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னால நம்ம ஒரு தலைப்பு பார்த்தோம், அருளா பொருளா. அதை சார்ந்ததுதான் இந்த தலைப்பு, அருளா பொருளா. மனிதர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் வேண்டியது அருளா பொருளா. அருள் என்பது இறைவனிடத்து மட்டும்தான் கிடைக்கும். ஆனந்தா மெட்டல்லையோ போத்தி ஜவுளி கடையிலையோ பெரிய நகைக்கடையிலையோ அருள் விற்கப்பட மாட்டாது. அதை நீங்க தான் தேடி போய் அவர்கிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கிறோம். அவர் கொடுத்தா உண்டு, இல்லைன்னா நீங்க மெச்சூரிட்டி ஆகல, இன்னும் கொஞ்ச நாள் கழிஞ்சு வாங்கன்னு சொல்லிடுவார். ஆனா பொருள் எல்லா இடத்திலும் கிடைக்கும். சாதாரண ஒரு தொழில் நீங்க செய்ய போனா கூட அவர் உங்களுக்கு கூலி கொடுப்பார். பக்கத்துல பலசர கடை இருக்கு, அந்த பலசர கடையை நான் 6 நாள் பார்த்துட்டேன், எனக்கு ஏதாவது கொடுங்க. சரி 6 நாள் இருங்க, ஒரு 200 ரூபா கொடுக்குறேன். கடையிலே உட்காந்துருங்க, வந்தா மட்டும் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. கடையை பார்த்துட்டு இருக்கு, உங்களுக்கு கூலி 200 ரூபாய். அது யார் வேணாலும் பண்ணலாம், எந்த தொழிலுக்கு வேணாலும் பண்ணலாம். எந்த தொழிலுக்கு போனாலும் உங்களுக்கு காசு கிடைக்கும், சொன்ன காசு கொடுப்பாங்க. ஆனா அருள் என்பது இறைவனுடைய சக்தி, இறைவன் கொடுக்கின்ற ஒரு பரிசு. அந்த பரிசு இறைவன் நினைத்தால் தான் உங்களுக்கு தர முடியும். அதை எப்படி கொடுப்பார்? அந்த பரிசு எப்படிப்பட்டதாக இருக்கும்? அதை சுவைக்க முடியுமா? அதை சுவைப்பதற்கு நம்மிடம் தகுதி இருக்கிறதா? தகுதி இல்லையெனில் நாம் எப்படி, எந்த வழியில், யாருடைய வழிகாட்டுதலின் பேரில் அதை சென்று அடைந்து அந்த முக்தி இன்பத்தை அடைய வேண்டும்? அந்த முக்தி இன்பத்தை பிறருக்கு கொடுக்க முடியுமா? பிறருக்கு கொடுக்கின்ற அளவுக்கு முக்தி இன்பத்திற்கு என்ன சக்தி இருக்கிறது அப்படி சொல்லி ஒரு அலட்சி ஆராய போறோம். ஒரு 15 முதல் 20 நிமிடம். நீங்க எங்கேயுமே மனத்தை கொண்டு போகக்கூடாது, ஒரே ஐடியாவோட நிற்கணும். மொபைல் போன் பார்க்கறது, வாட்ஸ்அப் பார்க்கறது, அவர்கிட்ட பக்கத்துல பேசுறது, அதுன்னு சொன்னோம்னா இந்த தலைப்பை நீங்க புரிந்து கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் 4 மெய்ப்பொருள்கள் இருக்கின்றன, அறம், பொருள், இன்பம், வீடு. பொதுவாக நம்முடைய பெரியோர்கள் சொல்லுவாங்க, அறவழியில் பொருள் ஈட்டி இன்பமாக வாழ்ந்தால் வீடு பேறு அடையலாம். ஒரே வழியில சொல்லிட்டு போயிட்டாங்க, அறம், பொருள், இன்பம், வீடு. அறவழியில் பொருள் ஈட்டுதல். அறவழியில் பொருள் ஈட்டுதல்னா என்னது? எந்த ஒரு தவறும் செய்யாம, யாருக்கும் துரோகம் செய்யாம, வியாபாரத்தில் ஒரு லாபம் சம்பாதிப்பது, இல்ல ஒரு தொழில் செய்து கூலி பெறுவது, அதுதான் அறம். அந்த அறத்தை செய்வதால் நமக்கு பொருள் கிடைக்கிறது. பொருள் என்றால் பணம். அந்த பணத்தை வைத்துக் கொண்டு இன்பமாக வாழ்ந்தாலே ஒரு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இதுதான் திருவள்ளுவர் முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் எல்லாரும் சொல்லிட்டு போறது. ஆனா நம்ம அதை பண்றோமா? அறவழியில் பொருள் ஈட்டுவோர் மிக மிக குறைவு. 10 பேர் இருப்பாங்க, மீதி 90 பேர் என்ன குறுக்கு வழி இருக்கு, வேகமா பணக்காரனாவதற்கு என்ன வழி இருக்கிறது, சமுதாயத்தில் நாம ஜொலிப்பதற்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா யாரோ ஒரு ஆளோட போய் சேர்ந்து நட்பு கெட்டு அல்லது நட்பு மேம்பட்டு அதுல போய் மாட்டிக்கிறாங்க. நம்முடைய பொருளாளர் தினசரி ஒரு திருக்குறளை அனுப்புகிறார் நம்முடைய குரூப்ல. இன்னைக்கு என்ன குறள் வந்திருக்கு யாராவது சொல்லுங்க? நம்முடைய குரூப்ல தினசரி ஒரு குறட்பம், தினசரி ஒரு திருக்குறள், தினசரி ஒரு கீதை கருத்து, தினசரி ஒரு சிவ சிந்தனை. இதெல்லாம் நமக்கு ஒரு உரம் போன்று தினசரி நமக்கு மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு அவர் அனுப்புனதான், நாடாத நட்டலின் கேடில்லை, நட்டபின் வீடில்லை நட்பாள்பவருக்கு. இதுல என்ன ஒரு தலைப்பை சொல்ல வர்றாங்கன்னா, நட்பு கொள்ளும் போது பார்த்து நட்பு கொள்ளணும். அவர் நல்லவரா கெட்டவரா, எப்படிப்பட்டவர்? கெட்டவர்கிட்ட போய் நட்பு கொண்டு அப்புறம் நம்ம வெளியவே வர முடியாது. நல்லவர்கிட்ட நட்பு கொள்வதுதான் நல்லது. அதுதான் இந்த குறளினுடைய பொருள். நாடாது நட்டலின் கேடில்லை, நட்டபின் வீடில்லை நட்பாள்பவருக்கு. ஏன்னா நட்பின் மூலமாகத்தான் நமக்கு பல பழக்கங்கள் வருகின்றன.
இங்கே அரியரை நீங்க நட்பு கொண்டதுனால நீங்க கெட்டு போயிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி இந்த நட்பு தொடர வேண்டும். கெட்டவங்களோட போய் நீங்க நட்பு கொண்டீங்கன்னா வெளியவே வர முடியாது. அந்த நட்பிற்கு நீங்க அடிமையாகி அதனால உங்களுடைய பேர் விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றான். அதே போன்று இந்த அறவழியில் பொருளிட்டு இன்பமாக வாழ்ந்தால் வீடு பேரை அடையலாம். இப்ப நம்ம வீடு பேரை அடையணும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம இன்பத்தையும் துன்பத்தையும் சமாளித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்பம் நிறைய வருது, துன்பமும் நிறைய வருது. ஒரு சில பேருக்கு இன்பமே இல்லை, ஒரு சில பேருக்கு துன்பமே இல்லை, இன்பம் தான் இருக்கிறது. இப்படி மாறி மாறி உயிர்கள். இந்த உலகத்துல உயிர்களுடைய எண்ணிக்கை பல கோடிகள், பல லட்சங்கள், எண்ணவே முடியாது. ஆங்கிலத்துல ஒரு தகவல் சொல்லுவாங்க, இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்ஃபினிட்டி அப்படின்னா எண்ணில் அடங்காதவன். மொத்தத்துக்கு 600 கோடி தாங்க ஒரு மக்கள் தொகை அப்படின்னு சொல்றாங்க. இறந்தவங்க, இனி பிறக்க போறவங்க, தற்போது பிறந்து கொண்டு இருக்கிறவங்க. இந்தியாவில் ஒரு நிமிஷத்துக்கு 72 உயிர்கள் பிறக்கின்றன. ஒரு நிமிஷம். நம்ம கூட்ட ஆரம்பத்துல இருந்து கிட்டத்தட்ட 10,000 பேர் பிறந்திருப்பாங்க இந்தியா முழுவதும். அந்த 10,000 உயிர்களை இறைவன் உருவாக்கி, எதற்காக உருவாக்கி அவர்களுக்கு உயிர் கொடுக்கிறான் அப்படின்றால், அந்த உயிர்களுக்கு பாவப்பிணிகள் நிறைய இருக்கின்றன. அந்த பாவப்பிணியை உயிர்கள் உயிர்களாக, ஆத்மாக்களாக, ஜீவன்களாக இருந்து அனுபவிக்க முடியாது. அவர்களுக்கு இதை போன்ற ஒரு உடம்பு தேவை. செத்த பிணத்தின் மேல என்ன செஞ்சாலும் ஒண்ணுமே உயிர் இருக்காது. உயிர் இருந்தால்தான் வலி தெரியும். நமக்கெல்லாம் உயிர் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி அனுபவித்து வருகிறோம். அந்த மாதிரி மாறி மாறி அனுபவித்து வரும்போது நமக்கென்று ஒரு கணக்கு பட்டியல் வருகிறது. எத்தனை துன்பம் இவர் அனுபவித்திருக்கிறார், எத்தனை இன்பத்தை அனுபவித்திருக்கிறார், எல்லாம் கூட்டி கழித்து அடுத்தது இவருக்கு என்ன பிறவி கொடுக்கலாம். இப்போ நல்லது செஞ்சிருக்காரு, ரைட்டு. இதை அடுத்து ஒரு நல்ல மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இவர் அடுத்து பறக்கணும். ஒரு சீட்டு எழுதி வச்சுக்காங்க. அடுத்தது கொஞ்சம் உயர்ந்தது, அடுத்தது கொஞ்சம் உயர்ந்தது. உயர்ந்த நிலையில இருக்கிறோடு சில பல தாழ்ந்த காரியங்களை சொல்லி திரும்பவும் கீழே வரலாம். அதே நம்ம மாணிக்கவாசகர் சொன்னார், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் இவ்வளவு பிறப்பும் பிறந்து விட்டு கடைசியில தான் நமக்கு மனித பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை யாருமே மறந்துடக்கூடாது. வாழ்க்கையில மனித பிறவி என்பது மிகப்பெரிய ஒரு அரிய பிறவி. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. ஔவையாருடைய வாக்கு. மானிடராக பிறப்பதற்கு மாதவம் செய்திடல் வேண்டும். பெண்ணாக பிறப்பதற்கு என்று சொல்ல அரிய கொஞ்சம் மாற்றி சொல்றேன். மனிதர்களாக பிறப்ப, ஆனா அந்த மனிதர்கள் மனிதர்களாக நடந்து கொள்கிறார்களா என்றால் இல்லை. அதனாலதான் எல்லோருக்குமே முக்தி இன்பம் கிடைக்கவில்லை. எல்லோருடைய கணக்கு வழக்கு சரியில்லை. எல்லோருடைய ஆன்மீக நெருடல்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆன்மீகத்துல இன்னைக்கு யார் வர்றாங்க? பாண்டி கோயில்ல ஒரு நல்ல சாப்பாடு இருக்கு அப்படின்னா எதுக்காக போறாங்க? அங்க நல்ல அசைவ உணவு கிடைக்கும் அப்படின்னு தான் போறாங்க. காரணம், அவங்களுக்கு அதுலதான் ஈடுபாடு. சாமி கும்பிடுறதுல ஈடுபாடே கிடையாது. திருப்பதிக்கு இல்ல ஐயப்பன் கோயிலுக்கு விரதம் இருக்காங்க, வாடி வணங்கி போயிருக்காங்க. எப்படா போயிட்டு எப்படா உணவை நாம் அருந்துவோம் அப்படிங்கிற ஒரு நினைப்புல அவங்க இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க மனதை அவங்களால கட்டுப்படுத்த முடியல. கோவிலுக்கு போய்தான் ஆகணும். சொசைட்டில ஒரு 4 பேர் நல்ல பேர் சொல்லணும். மலைக்கு போறீங்களா? நல்லா போயிட்டு வாங்க சாமி, நல்லா எங்களையும் சேர்த்து கும்பிட்டுக்கிறங்க அப்படின்னு சொல்லலாம். யாராவது உலக உயிர்களின் பொருட்டு வழிபாடு செய்யறாங்களா? உலக உயிர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஐயப்பன் கோவில் போற 6 கோடி பேர் 5 கோடி பேர் போறாங்க. யாரு உலக உயிர்களுடைய நன்மைக்காக போறாங்க? எவனுமே கிடையாது. எல்லாம் தன்னுடைய குடும்பம் குட்டி நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். அதனாலதான் இங்க ஆன்மீக சபையில உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கோம்? 2 சொல்லி கொடுத்திருக்கோம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதிலே அல்லாமல் வேறொன்றறியேன் பாவரமே. அதே மாதிரி இன்னொரு அனுஷ்டானம் 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னோம். என்ன சொல்றோம்? யான் அடைந்த துன்பம் பெறலாக இவ்வையகம். இந்த 2மே இந்த உலகத்துல நீங்க 15 பேர் தான் சொல்லுவீங்க. இந்த உலகத்திலே யாருமே சொல்ல மாட்டாங்க, எந்த மதத்திலையும் சொல்ல மாட்டாங்க. காரணம், அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி கிடையாது, சொல்ல முடியாது, வார்த்தைகள் வெளியே வராது. ஏதோ ஒன்று சொல்றாங்க, நம்ம இதெல்லாம் போய் யார் சாமி எனக்கு இந்த மாதிரி நடக்கணும் அந்த மாதிரி நடக்கணும் அப்படிதான் சொல்லி வேண்டிக்கிறாங்க. கண்ணை மூடிக்கிட்டு
அவர்களுடைய பிரார்த்தனைகளை கொட்டுகிறான். கல்லில் இல்லையா, சீக்கிரம் போகணும். ஆனாலும் வெளியே வந்து கூட என்ன பண்றான், வேற சாமி கிட்ட போய் எனக்கு இது கிடைக்கணும். எதுவுமே தேவையில்லை. நீங்க செய்வது நல்லது என்றால் உங்களை தேடி எல்லாமே நல்லது நேடி வரும். நீங்க செய்வது தீமை என்றால் உங்களை தேடி தீமைகள் தான் வரும். இப்ப நீங்க வந்து ஓரளவுக்கு ஒரு 2-3 படிக்கட்டு மேல ஏறிட்டீங்க முக்தி இன்பம் பெறுவதற்கு. ஆனாலும் ஒரு சில தடைகள்னால திரும்ப 2வது படிக்கு வர்றீங்க, திரும்ப 3வது படி, இப்படியே 2-3 படிகளே சுத்துறீங்க. எப்ப 5-6 படி ஏறது? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்க ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு தான் இந்த சபை உங்களுக்கு வாரந்தோறும் ரீசார்ஜ் செய்கிறது. ஒவ்வொரு வாரமும் இதுக்கெல்லாம் நிறைய வேலைகள் இருக்கு. யாருக்காக வரேன்? உங்களுக்காக தான். உங்களுக்கு பிரதோஷ அறிவிப்பு வருது, தேய்பிரை அஷ்டமி அறிவிப்பு வருது, சங்கர சதுர்த்தி அறிவிப்பு வருது, எத்தனையோ சஷ்டி, கார்த்திகை, அமாவாசை, பௌர்ணமி எல்லாமே சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து உங்களுக்கு ஆன்மீக அடிப்படையை தினசரி சொல்வதற்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அதையும் பெருமையா சொல்றேன். யாருமே செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் செய்வதற்கு நேரம் இருக்காலும் மறந்து போயிடும். ஒரு நாளைக்கு சிவசிந்தனை போட முடியல. சந்தோஷ் நான் பதில் சொல்லி முடியல. 6 மணி வரைக்கும் 7 மெசேஜ். இன்றைக்கு சிவசிந்தனையை சொல்ல மறந்து விட்டீர்கள் போட்டார மாதிரி வந்துச்சு. நான் ஒரு வியாபார வேலையில இருந்தேன். அங்கங்க பேசும்போது 4:30க்கு கண்டிப்பா வந்துடும். அப்போ வந்து 5:30 ஆயிடுச்சு. விருதுநகர் வந்து வந்துட்டு இருந்தேன். அப்பவும் மறந்துடுச்சு. வீட்டில் வந்தோட பார்த்தேன், அவர் மெசேஜ் 6 மெசேஜ். ஐயோ, இன்னைக்கு சாப்பிடாம இருந்தா கூட தினசரி கீரை கருத்தும் தினசரி சிவசிந்தனையும் கண்டிப்பா டயத்துக்கு போடுறோம். அப்படியே தூங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் 4:30 மணிக்கு உங்களுக்கு தீனியை கொடுத்துட்டு நம்ம போய் தூங்க வேண்டியது. அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து ஒரு நாள் முன்னாடியே சிவசிந்தனையும் கீதை கருத்தையும் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு தான் அடுத்த பேச்சு. ஆக மொத்தத்தில் பார்த்தோமானால் மேலான இன்பம் எது? நான் எல்லாம் சம்பாதிக்கிறேன், எல்லாம் பண்றேன், எல்லாம் இருக்கட்டும். மேலான இன்பம் எது என்று நீங்கள் சிந்திக்க துவங்க வேண்டும். மேலான இன்பம் எது? நீங்க உண்மையிலே இன்னைக்கு இருக்கிற டென்ஸுக்கு நம்ம ஒரு உதாரணத்தை சொன்னோம்னா, ஆளுக்காக ஒவ்வொரு மொபைல் போன் வச்சிருக்காங்க. 5000 ரூபாயில இருந்து 1 லட்சம் ரூபாயில வரைக்கும் அவங்க சக்திக்கு ஏற்ப, அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப அதை பயன்படுத்திக்கிறாங்க. அந்த ஒரு போனை பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஒரு சிறு பொறாமை ஏற்படுது. இந்த மாதிரி பிராண்டை நான் இன்னைக்கு வாங்குறேன், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அமையவில்லையே, இந்த காசே இல்லையே என்ற அப்படின்னு சொல்லும்போது எப்படியோ புரட்டி எடுத்து கடன் வாங்கி அந்த 33,000 ரூபாய்க்கு போன வாங்கிட்டான். என்னுடைய ஆசை நிறைவேறிச்சு. எல்லாத்தையும் காட்டுறாங்க. இந்த போன் எவ்வளவு தெரியுமா? தூங்குறால கூட காட்டுறான். துளசி விருதாமா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களை எழுப்பி இது எவ்வளவு தெரியுமா, என்ன சொல்ல வந்தீங்க அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. கேட்ட உடனே மொபைல் போனை பத்தி உங்களை சொல்ல வந்தேன். என்ன சொல்ல வரீங்க? திடீர்னு கனவா நனவா அப்படின்னு அந்த அம்மா எந்திரிச்சு பாக்குறாங்க. உங்களை தான் நான் சொல்றேன், 33,000 ரூபாய் இந்த மொபைல் போனோட விலை ரொம்ப ஜாஸ்திங்க. 33,000 நான் வச்சிருக்கிறது, அவங்க பட்டன் போன் வச்சிருக்காங்க, அவங்க காட்டுறாங்க. எனக்கு இது போதும், வேற எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க டிஸ்கஷன் பண்ணிக்கிறாங்க அந்த ஓய்வுல. இது எந்த பிராண்டு, எத்தனை வருஷம் கேரண்டி, என்ன ஜிபி, மெகா பிக்சல் என்ன, சவுண்டு வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு சின்ன சிற்றின்பத்தை நம்ம இவ்வளவு பகிர்ந்து கொள்கிறோம். அந்த போன் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பயங்கரமான ஆர்வம். அந்த போன் வாங்கினோம்னா 2 நாள் 3 நாள் நீங்க பேசி அதை நோண்டோம்னா என்ன பண்ணுவீங்க? தூக்கி ஓரமா போடுவீங்க. அப்படிதானே நடக்குது? இல்ல அதோடவே திரும்பிங்களா? குளிக்கும் போது, இல்ல கழிப்பிடத்துக்கு போகும்போது, இல்ல சாப்பிடும் போது, இல்ல தூங்கும் போது, எல்லாமே சில நாட்கள் தான், சில மணி நேரங்கள் தான். அப்படியே தூக்கி உள்ள வச்சுட்டு வேற ஏதாவது ஒன்று ஆசைப்பட ஆரம்பிச்சோம் அந்த மனசு. வேற தீபாவளி வேற நெருங்கிட்டு இருக்கு. இன்னொரு 6 மாசத்துல இந்த மாதிரி ட்ரெஸ் நான் எடுக்கிறோம். அடுத்த ஆர்வம். அந்த ட்ரெஸ் எடுத்தாச்சு. 900 ரூபா 1000 ரூபா அப்படின்னு எடுத்து வீட்டில் வச்சோம்னா டெய்லி பீரோவை திறந்து பார்க்கறாங்க. இது எப்படி இருக்கு, இந்த பக்கம் பார்டர் இது எப்படி, இது உண்டான இதுக்கு உண்டான ஜாக்கெட் கலர் என்ன, எல்லாத்தையும் 10 தடவை பீரோவை திறந்து பார்க்கறாங்க. அதை போட்ட பிறகுதான் அந்த ஆசையே போகும். அது போடுற வரைக்கும் அந்த ஆசையிலேயே மனம் மூஞ்சலாடி கொண்டே இருக்கும். இருக்கா நான் சொல்றது? நானும் உங்களை போல மனுஷன் தான். உங்களை சொல்றதுனால நான் இதெல்லாம் பார்க்கல சொல்லல. எல்லாருக்கும், மனித உயிர்களுக்கெல்லாம்
ஆசை ஒன்றுதான். அது ஒரு சில பேருக்கு அளவுக்கு மீறிய ஆசையாக இருக்கிறது, ஒரு சில பேருக்கு குறைவான ஆசையாக இருக்கிறது. இந்த மாதிரிதான் மனித வாழ்க்கை போய்கொண்டே இருக்கு. ஆசையை ஒட்டி தான் மனித வாழ்க்கை. ஒரு சில பேர் சாதாரணமாவே சொல்லுவோமே, கலைவாணி அம்மா இன்னைக்கு திருநாகேஸ்வரம் போயிருக்காங்க, அவங்க வீட்டுக்காரருக்கு நாகதோஷம் வந்துருச்சான், அதை நீக்குவதற்காக பரிகாரத்திற்காக சொல்லி இருக்கிறாங்க. அடுத்த வாரம் அவங்க உங்ககிட்ட தகவல் சொன்னோம்னா நீங்க ஒரு பரிகார தோஷத்துக்காக நீங்க போயிருவீங்க. நீங்க போனோம்னா உங்களுக்கு இன்னொரு ஆள் சொல்லுவார், இல்ல நீங்க போய் இன்னொரு ஆள்ல போய் சொல்லுவீங்க. இப்படியே அந்த ஆசைகள் இன்பங்கள் அப்படியே கூடி கூடி வந்துகிட்டே இருக்கு, நிக்கிற மாதிரியே இல்லை. அதே மாதிரி அந்த மேலான இன்பத்தை நீங்க எப்படி அடுத்தவருக்கு புரிய வைப்பது? மேலான இன்பம் இருக்கு, அந்த மேலான இன்பம் தான் இறைவனுடைய திருவடி என்று சொல்கிறார்கள். மாணிக்கவாசகர் ஒரு இடத்துல சொல்றார், ஆறாத இன்பம் அருளும் மலை போட்டு. ஆறாத இன்பம், ஆறாத இன்பம் என்றால் அளவற்ற இன்பம் தருணும் மலை போட்டு. ஒரு இடத்துல நம்ம சொல்லுவார் சிவபுராணத்துல, ஆறாத இன்பம் என்றால் அளவிட முடியாத அளப்பரிய ஒரு இன்பம், அளப்பரிய ஒரு உணர்வு. அதை நீ மட்டும்தான் கொடுக்க முடியும், வேற யாருமே கொடுக்க முடியாது. இதெல்லாம் சிற்றின்பங்கள். பேரின்பம் என்று இருக்கிறது, சிற்றின்பம் என்று இருக்கிறது. நாம் அனுபவிக்கிறது எல்லாம் சிற்றின்பத்தை தான், மாயையை தான் அனுபவித்து வருகிறோம். பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை, இதுல எல்லாமே அடங்கிறோம். வேற எதுவுமே நம்ம ஆசைப்படல. இதை போய் சிற்றின்பம் அப்படி நினைச்சு பேரின்பம் என்று நினைத்து நம்முடைய வாழ்க்கையை முழுவதும் நாம் வீணடித்து வருகிறோம். காலையில எழுந்தவுடனே இந்த உலகம் முழுவதும் மாயை, நான் பார்ப்பதெல்லாம் மாயை, நான் உண்பதெல்லாம் மாயை என்று நீங்கள் சுமாரா காலையில 20 தடவை சொல்லணும். சொன்னீங்கன்னா அந்த மாயை உங்களை விட்டு அகலும். மாயை அகன்றதும் உங்களுக்கு தெல்ல தெளிவான ஒரு பார்வை தெரியும். அந்த பார்வை தான் இறைவனுடைய அருட்பார்வை. சரி, அந்த அருட்பார்வையை அடைவது எப்படி? அந்த மேலான இன்பத்தை அடைவது எப்படி? இதைத்தான் நான் மேலான இன்பம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஒரு ஊருக்கு செல்வது, ஒரு வெளிநாட்டுக்கு சுற்றுலா செல்வது, கார் பங்களா வாங்குவது, பொன்மணிகள் வாங்குவது, இதைத்தான் நாம் பேரின்பம் என்று நினைத்திருந்தேன். ஆனா அந்த பேரின்பம் எல்லாம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. கொஞ்ச நேரத்துல இதெல்லாம் நமக்கு மறந்து போயிடும். இதெல்லாம் ஒரு விஷயமா தேவையில்லை அப்படின்னு சொல்லி கடைசியில பல பேர் இறக்கும் போது பாத்தீங்கன்னா இதையெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு தன்னுடைய தலையிலே அழித்துக் கொள்கிறார்கள். காரணம் என்ன? சிற்றின்பத்தை போய் நான் பேரின்பம் என்று நினைத்து விட்டேன். எங்கெங்கெல்லாம் இருக்கிறது இறைவனுடைய திருவடி, இறைவனுடைய திருவருள் இருக்கிறது. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் அடைகிறார் ஞானத்தம்பமே. எல்லா இடத்துலையும் இருக்கா. ஆனா அதை அடைகிறோமா, அடைய முற்படுகிறோமா என்றால் இல்லை. மேலான இன்பம் எதுவுமே நமக்கு தெரியாது. அப்ப நம்ம எப்படி அதை கொண்டு போய் சேர்வது? அதை தேடி சென்று அடைவது எப்படி? அந்த இன்பத்தை பிறருக்கு உணர்த்துவது எப்படி? அப்படிங்கிறது தான் இன்றைக்கு தலைப்பு. இப்பதான் நம்ம உள்ள போறோம். மேலான இன்பத்தை அடைய நீங்க தினசரி அதிக பாராயணங்கள் செய்யணும். உங்களுடைய மனதில் ஆசைகள் நீங்க வேண்டும். ஓரளவுக்கு கொஞ்சமா, உடனே எல்லாம் நீங்க முடியாது. உடனே சாதுவாக முடியுமா, துறவியாக முடியுமா? வீட்டுல அப்புறம் என்ன பண்ணலாம், அடுத்த வேலை உணவுக்கு வீட்டுல யாரும் சேர்க்க மாட்டாங்க. போங்க நேரம் காசிக்கோ ஏதோ கயாவுக்கு போங்க அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுறோம். கொஞ்சமா மனதளவில் நமக்கு ஆசைகள் குறைய வேண்டும். 4 பேருக்கு உதவ முன்வர வேண்டும். உயிரில்லா பிராணிகளுக்கு ஏதாவது உணவு கொடுக்க வேண்டும். மிகுந்த ஏழை மக்களுக்கு வஸ்திரதானம் செய்ய வேண்டும். ஒரு சில இடங்கள்ல வாடி எடுக்கிறதுக்கே காசு இருக்காது. ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அதை நம்ம தேடி போக முடியுமா? யாராவது சொல்லுவாங்க இந்த மாதிரி யார் ரொம்ப கஷ்டப்படும், உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5000 10,000 ஐயா ஏதோ ஒண்ணு கொடுத்தோம்னா நமக்கெல்லாம் நல்லதே நிறைய நடக்கும். மேலான இன்பத்தை அடைவதற்கு இதெல்லாம் வழிமுறைகள். வாரத்தோறும் தவறாத 2 கோவிலுக்கு போகணும். அந்த கோயிலுக்கு போய் உங்களால முடிந்த அளவுக்கு அன்னதானங்கள் செய்ய வேண்டும், வஸ்திர தானங்கள் செய்யணும். இறைவனுக்கு ஏதாவது பூமாலை சுட்டி வழிபாடு செய்ய வேண்டும். அதுவும் மேல உங்களுக்கு வழி இல்லை அப்படின்னா சாதாரண ஜீவசமாதிகளுக்கு சென்று அந்த ஜீவசமாதி முன்பு பக்தி பாராயணங்கள் செய்யணும். அங்க போய் ஒரு சில பேர் குடும்ப கதையை பேசுறாங்க. நேற்று கூட சண்டை விஜயஞான சுவாமிகள போய் அங்க குடும்ப கதையை பேசி 5 பேர் உட்கார்ந்துருக்காங்க.
இல்ல இது இவர் சொல்றாரு, இவர் ஒன்று சொல்றாரு, அவர் அப்புறம் நான் போனேன். இங்க வந்து கொஞ்சம் செயல்பாடுகளை மாற்றினால்தான் இவங்களெல்லாம் திருத்த முடியும். இல்லையா? நீங்கெல்லாம் யாரு? நீங்கெல்லாம் யாரு? முதல்ல கூட பதிலே சொல்லலாம். ஏதாவது பேசணும்னா வெளியே போய் பேசுங்க. இங்க உட்கார்ந்து பேசுறது அவரை பற்றி மட்டுமே பேசுறதா இருக்கும். இப்ப மாணிக்க அவருடைய கருத்து அங்க நடக்குது அப்படின்னா செய்யலாம். திருநாவுக்கரசருடைய கருத்து நடக்குதுன்னா சொல்லலாம். யாரோ ஒரு கதையை போய் அங்க போய் பேசிட்டு இருக்காங்க. நான் போய் வழிபாடு பண்ண போனேன். சாதாரணமா 6:45 இருக்கும். உடனே சொன்ன பழனி வந்து அவங்க கதையை கேட்டுக்கிட்டே இருக்காரு உட்கார்ந்து. அவருக்கு ஒன்றும் தெரியாது. நேரம் எவ்வளவு மாறி தெரியாதுன்னா என்ன பண்ணுவாரு? அங்க போயிருக்கேன் இப்படி அண்ணா அண்ணா கட்டுவார்ல இப்படின்னு சொல்லிட்டு அதை போல அங்க போய் உட்கார்ந்து பேசுங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க காலி பண்ணிடுவாங்க. காரணம் அவர் வந்து கொஞ்சம் கடுமையா பேச முடியும். அதை போல சொன்னவன தான் அவங்க எதிர்த்து போறாங்க. அப்படி ஒரு இடத்துல போய் நம்ம என்ன பேசணும்? இங்க ஆன்மீக கருத்துக்கள் இங்க கொண்டு வந்திருக்கோம். காலையில வர்றீங்க, சீக்கிரம் வந்து உடனே சன்னாசி சித்தருடைய 108 போற்றி சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்கோம். எந்த ஒரு நேரத்தையும் பொன்னான நேரமாக கழிக்க வேண்டும். இது எல்லாத்தையும் இருக்கா? கொடுத்துருக்காங்களா? அங்க கொடுத்தாங்க. கொஞ்சம் வேணும்னா நான் உங்களுக்கு வாங்கி கொண்டு கொடுக்குறேன். ஏன்னா இது எப்பவுமே உங்க பாக்கெட்லயே இருக்கும். ஒரு பஸ்ல டிராவல் பண்றீங்க ஏதாவது ஒண்ணு அப்படின்னா அந்த 108 போற்றி சன்னாசி சித்தருடைய போற்றிய நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியத்துக்கு மேல புண்ணியம் சேரும். அதை அவங்க கொடுத்த கொண்டு போய் நேரம் அந்த பையோட கொண்டு போய் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டுல வந்து வந்தும் நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த அம்மா சொல்லிட்டாங்க. எப்பவுமே கையில வச்சிருக்கோம். இப்படி நீங்க இன்பத்தை பெறுவதற்கு உங்களுக்கு ஏகப்பட்ட வழிமுறைகள் கொடுக்குறாங்க. அந்த வழிமுறைகள்ல சில வழிமுறைகள் இங்கு சொல்லப்படுகின்றன, இங்கு கற்றுத்தரப்படுகின்றன. இங்கு கற்றுத்தரப்படக்கூடியவை எல்லாம் நல்ல பயனுள்ள செயல்கள் தான். பயனில்லாத செயல்கள் நம்ம ஏதாவது சொல்றோமா? பொருளாதாரம், வியாபாரம், வர்த்தகம், அரசியல், கார்ட்டூன் ஏதாவது உங்களுக்கு சொல்றோமா? சொல்லவே இல்லை. எல்லாமே ஆன்மீகம் சார்ந்தது. ஆனா அதுக்கு உங்களுடைய பூரண ஒத்துழைப்பு இன்னும் வரல. எல்லாமே அறகுறையா தான் ஒத்துழைப்பு போயிட்டே இருக்கு. வர்றது லேட்டா வர்றது, அப்புறம் அதாவது ஹரிபரியா வர்றது, வேகமா வந்து இங்க உட்கார்றது, இந்த மாதிரி கரெக்டா நேரத்தை இங்கதான் செலவழிப்பது அப்படின்னு சொல்லிட்டு வரணும். 9 மணி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்னது இந்த ஆன்மீக புரிதல் நடக்கும். ஆன்மீக புரிதல் வந்து வந்துருச்சு அப்படின்னா நீங்க எங்கேயுமே போக மாட்டீங்க. கரெக்டா 9 வரைக்கும் இங்க வந்துருவீங்க. வந்து சேரலாம் போட்டு இப்படா தகவல் வரும், இப்படா அந்த தகவல்களை சுவைக்கலாம். இன்னைக்கு என்ன தலைப்பு இருக்கும், இன்னைக்கு என்ன தலைப்புல யார் பேசுவாங்க, என்ன தகவலாக இருக்கும், அதெல்லாம் கேட்பதற்கு ஒரு ஆவலோட வரணும். அந்த ஆவல்கள் உங்களுக்கு மிகுந்துருச்சு அப்படின்னா வேறு சிந்தனைகள், சிற்றின்ப நாட்டம்லாம் உங்களுக்கு போயிடும். சிற்றின்ப நாட்டம் என்பது திரைப்படங்கள் இந்த மாதிரிலாம் போறது, அதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய மனம் பண்பட்டு விடும். அந்த மனம் பண்பட்டு விட்டால் நீங்கள் இறைவனுடைய திருவடியை கண்டிப்பாக அடைய முடியும். அதுதான் மேலான இன்பம். ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி மனிதன் தன் வாழ்நாளில் ஆரம்பம் முதலே இறைவனை எண்ணி எண்ணி அவனை அடையத்தக்க வழிமுறைகளை முன்னோர்கள் வழியில் இன்று பின்பற்றினால் முக்தி பேரின்பம் கிட்டும். முன்னோர்களே சொல்லிட்டு போறாங்க. இவங்கெல்லாம் நமக்கு என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க? இந்த வழியில வந்தேன்னா நீ என்னை போல வரலாம், இறைவனுடைய திருவடியை அடையலாம். மேலான இன்பம் எது என்று அதை அடைந்து அதை கண்டு இன்புறலாம். இல்லைன்னா வேற வழியே கிடையாது. உங்களை திருத்துறதுக்கு ஆளே கிடையாது. யாருமே உங்களை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீங்க ஆன்மீக வழியில போறீங்களா கேட்கிறாங்களா? ஆன்மீக வழியில் நீங்கள் நாட்டம் செலுத்துவோரா? யாருமே கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் உங்களை என்ன கேட்பாங்க? நீங்க எந்த கட்சியில இருக்கீங்க, யாருக்கு ஓட்டு போடுவீங்க, இதுக்கு முன்னாடி என்ன கட்சியில இருக்கீங்க, அப்படிதான் கேட்பாங்க. அது அவங்க உங்களை வச்சு ஆதாயம் பார்க்கறது. நீங்க இந்த கட்சி அவருடைய கட்சியில இருக்கீங்க அப்படின்னா உங்களை இருந்துட்டு போகலாம், உங்களை வச்சு 4 வேலை வாங்கலாம். உங்களுக்கு என்ன தேவை? ஒரு பிரியாணி பட்டணமும் ஒரு வாட்டர் பாட்டில் 500 ரூபாய், முடிஞ்சு போச்சு. எல்லாரும் கோஷம் போடுங்க 2 மணி நேரம் அப்படின்னா இந்த எக்ஸ் நபர்களுக்கு ஒரு கோஷம் முடிஞ்சிருச்சு, உங்களை கொண்டு வந்து விட்டுருவாங்க. நீங்க என்னது கைப்பாவை ஆகிவிட்டீர்கள். ஆனா ஆன்மீகத்துல உங்களுக்கு கைப்பாவை எல்லாம் கிடையாது. இங்க யாராவது உங்ககிட்ட பணம் கேட்கிறாங்களா? இல்ல ஏதாவது பிரசாதம் வந்து பெரிய தூக்குச்சாலையை தூக்கு தட்டியில கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்களா? எதுவுமே சொல்லல. நீங்க வந்து இங்க அமைதியா உட்கார்ந்து கேட்டாலே போதும், வேற எதுவுமே உங்ககிட்ட நம்ம கேட்கல. அப்படிப்பட்ட ஒரு மேலான இன்பத்தை குவிப்பதற்கு நீங்க வர்றீங்க. இங்க வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு துளியளவாக அந்த இன்பத்தை பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக வரும். உடனே எல்லாம் வந்துடாது. இதெல்லாம் வந்து வர்றதுக்கு நிறைய பக்குவங்கள் வேணும்.
அடியன் வந்து 1991 சொன்னதை உங்களுக்கு சொல்றேன். 91 நான் நினைச்சு பார்த்துருப்பேனா? 91 இந்த கட்டுரை 2025 ஏப்ரல் 20ஆம் ஆத்மா ஞான சபையில அந்த கூட்டம் கூடி 132 வாரம் அப்படின்னு நான் நினைச்சிருப்பேன். வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் எப்படி நடக்கிறது? புரிய ஒரு மிராக்கிள், ஒரு அதிசயம். இந்த அதிசயத்தை நிகழ்த்துவோர் யாரு? இறைவன் தான். முட்டைக்குள் ஒரு பாட்டு வரும், கவியரசருடைய பாட்டு வரும். சொல்லுங்க. கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் கோழி வைத்தான், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். இது சொல்லி கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் மண்டையை உடைச்சுக்கிறாங்க. கோழியில இருந்து முட்டை வந்துச்சா, முட்டையில இருந்து கோழி வந்ததா தெரியல, கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்தவர் வந்து அதை உடைச்சுக்கிறாங்க. இப்படி இருக்கியா நீ போட கோயில கொடுத்து. இப்ப என்னதான் நடந்திருக்கு இந்த உலகத்துல? இதை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம பிறவி எடுத்திருக்கிறோம். அந்த பிறவிதான் நம்மை மேலான ஒரு இன்பத்திற்கு கொண்டு செல்லும். வேற யாராவது வந்து பிறவி அடைகிறாங்களா? நாய் வந்து பிறவிக்காக மேலான இன்பம் அடையணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போகுதா? இல்ல வேற ஏதாவது திருவாரூர் நாட்டுக்கு போகுதா? அதற்கு அந்த வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் மக்கள் மனிதராக நமக்கு ஒரு பிறவி கொடுத்திருக்கிறான். அந்த பிறவியை நாம பயனுள்ள முறையில கழிக்கிறோமா அப்படின்னு சொல்லி உங்க நெஞ்ச தொட்டு நீங்க கேட்டுக்க முடியல. சரி, அடுத்து பார்ப்போம் அப்படின்னு நமக்கு வயசாகிட்டே போகுது. திடீரென்று ஒரு நாள் மரணம் எத்தனிக்கிறது. நம்ம என்ன செய்யணும்னு நினைச்சோமோ அதை செய்யாமே போய் சேர்ந்து விடுகிறோம். அங்க போய் கணக்கு வழக்கு பார்த்தா இவருக்கு அடுத்து 10 பிறவியை கொடுங்க, நல்லா வளர்ந்துட்டு வரணும். மூட்டை தூக்குற பிறவியை கொடுங்க. மூட்டை தூக்கி கஷ்டப்பட்டு அங்க இருந்து அடுத்து என்னது, மயான வெட்டிய போய் ஒரு பதவி கொடுங்க. அங்க போய் கஷ்டப்பட்டு அதுக்கு அடுத்தது ரோடு போட பதவியை கொடுங்க. ரோடு போட வைக்கிறான். வெயில்ல ரோடு போட பார்த்துருக்கீங்களா? வெயில்ல அப்பா உண்மையான நேற்று முன்னாள் ஒரு இளைஞரை லாரி அடிச்சு 15 கிலோமீட்டர் அந்த லாரியில அவர் தூக்கி போயிருக்கார். அடிச்சிருச்சு, சக்கரத்துல மாட்டிட்டார். மாட்டினதுக்கு 15 கிலோமீட்டர் அப்படியே லாரியை ஓட்டிட்டு போறாங்க. பின்சக்கம் எப்படி பிடிச்சிருப்பாங்க? எப்படிப்பட்ட துர்மரணம் ஏற்படுகிறது பாருங்க. 15 கிலோமீட்டர் தள்ளி கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஒரு டீ கடை பக்கத்துல போனோம்னா பாடி இருக்கு என்ன இறங்கி அப்படின்னு சொன்னோம்னா அவர் பதவி அடிக்கிறாங்க. திருமணத்துக்கு பக்கம் தான் நடந்தது. இப்படி எல்லாம் துர்மரணங்கள் ஏற்படுகிறார். அந்த துர்மரணங்கள் எல்லாம் ஏற்படக்கூடாது. நம்முடைய உடல் ஒரே இடத்தில் ஆத்ம சமாதி அடைய வேண்டும். எங்க? உங்களுடைய இல்லத்திலேயே ரொம்ப கஷ்டமே இல்லாம நம்ம அமைதியாக நம்முடைய உயிர் பிரிவதற்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மேலான இன்பத்தை தேடி செல்ல வேண்டும். மேலான இன்பத்தை தேடி சென்றோம்னா கண்டிப்பாக கிட்டும். அது உங்க மனசாட்சியே உங்களுக்கு சொல்லிடும். வேற யாருமே உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்க யாருன்னு எனக்கு என்ன தெரியும். அதனாலதான் கோயில்ல போகும்போது என்ன பண்றோம், பலிபீடத்தை பார்த்து நம்முடைய பாவங்களை எல்லாம் அங்க இறக்கி வச்சுட்டு போறோம். சுத்த ஆத்மாவாக சொல்றோம். பலிபீடங்கள் எல்லா கோயிலும் இருக்கும். கொடிமண்டபத்துக்கு பக்கத்துல பார்த்துருக்கீங்களா? ஒரு பலிபீடம் இருக்கும். அங்க போய் நம்முடைய ஆசைகளை எல்லாம் பலி விட்டு செல்கிறோம். அங்க எல்லாருமே வழிபாடு பண்ணணும். ஒளிமரத்தை பார்த்தோம்னா பலிபீடம். பலிபீடத்துல போய் நான் என்ன பாவம் செய்திருந்தாலும் என்னை ஒரு புண்ணிய ஆத்மாவாக ஏற்றுக்கொண்டு இந்த சன்னதிக்குள் நுழைய அனுமதி தர வேண்டும். மனிதன் என்றால் குற்றம் செய்யாதவன் யாருமே கிடையாது. சின்ன தவறு இருக்கும், எல்லா விஷயத்திலையும் கரெக்டா இருப்பாங்க. ஆனா சிகரெட் குடிப்பாங்க, ஒரு தவறு வந்துருச்சா எல்லா விஷயத்திலையும் கரெக்ட் இருப்பாரு. இவர் பொண்டாட்டியோட சேர்ந்து வாழ கோவில் எல்லா விஷயமும் கரெக்டா இருக்கும். ஆனா அவரு சரக்க இருப்பார். எல்லா விஷயமும் கரெக்டா இருக்கும். ஆனா பண விஷயம் இல்ல, ஒரு சில நெருடல்கள் இருக்கும். இப்படி எல்லாம் வந்து ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இல்லாத மனிதர்களே கிடையாது. அந்த நேரத்துல இறைவனை தரிசிக்க செல்லும் போது அந்த பலிபீடத்திற்கு பக்கத்துல நின்று எல்லாவற்றையும் பலி கொடுத்து விட வேண்டும். ஆசைகள் எல்லாத்தையும் பலி கொடுத்து விட்டு ஒரு சாதாரண தூய ஆத்மாவாக நீங்க இறைவனுடைய சன்னிதானத்துல உள்ள நுழையிறீங்க. நுழைஞ்சி அவர்கிட்ட போய் உங்களுடைய வேண்டுதல்களை நீங்க சொல்லணும். கடைசியில் அந்த வேண்டுதல் எல்லாம் தற்போது நமக்கு தேவைப்படுகிறது. பொன் பெண் மண் எல்லாமே ஆசைகளுக்குள்ள அடக்கம். அதை எல்லாம் தற்போது எனக்கு தேவைப்படுகிறது. ஆனாலும் மேலான இன்பத்தை தரக்கூடிய உன்னுடைய திருவடியை நீ கொடுப்பாயா? அந்த இன்பத்தை வேறு யார்கிட்ட நீங்க சொல்லவே முடியாது. இதற்கு ஒரு உதாரணங்களை முற்காலத்தில் வாழ்ந்த பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார். ஒரு இனிப்பு சர்க்கரை இருக்கிறது, ஜீனி இருக்கு. அதை வாயில போட்டவங்க இனிப்பாக இருக்கிறது.
எப்படிங்க இனிப்பு எப்படிங்க சொல்லுங்க, எங்களுக்கு புரிய வை. இனிப்பா இருக்கு அவ்வளவுதான், 6 சுவையில ஒண்ணு இனிப்பு, கைப்பு புளிப்பு ஓர்ப்பு தொடுப்பு காப்பு இனிப்பு. அந்த இனிப்பு சுவை சாப்பிட இல்லையா எனக்கு எதுவுமே புரிஞ்சிக்கவே முடியலாங்க. இந்த தீபாவளி நேரத்தில் எல்லாம் ஸ்வீட் டப்பா கொடுப்பாங்க, ஆமா கொடுப்பாங்க, அது இனிப்பு சொல்லி நீங்க சொல்றீங்களா, அதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? அந்த இனிப்பு சுவையை நீங்க அனுபவித்தவங்க தான் புரிஞ்சு கொள்ள முடியும். நீங்க சொல்ல முடியுமா? உங்களுக்கு வார்த்தை இருக்கா? எதுவுமே வார்த்தை கிடையாது. அவருக்கு தெரியாது இனிப்பு சுவை. அவரை நீங்க புரிய வைக்கணும்னா அவரும் இறைவனுடைய திருவடியை தேடி செல்வதற்கு ஆயத்தமாக வேண்டும். அப்பதான் அந்த இனிப்பு சுவை எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் உணர முடியும். நம்ம எல்லாம் ஊர் உலகத்துல 10ஓட 11 அலையிறோம். நமக்கெல்லாம் இனிப்பு சுவை ஒரு சில பேருக்கு தெரிகிறது, அவங்களுக்கு எல்லாம் தெரியுதா? இங்க வராத கூட்டத்துக்கு எல்லாம் நம்ம சொல்ல முடியுமா இனிப்பு சுவை அப்படின்னு? அது என்ன ஆச்சு உனக்கு? ஞாயிற்றுக்கிழமை நீ எங்கேயோ கூட்டத்துக்கு போய் உட்காந்துட்டு வர, ஏதோ உனக்கு ஆயிடுச்சு, நேரம் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போங்க, இங்க குணப்படுத்த முடியலன்னா நேரம் சென்னை கீழ்ப்பாக்கத்துல உள்ள வைத்தியகார ஆஸ்பத்திரியில கொண்டு போய் அவர் உட்கார வைங்க. என்னென்னவோ பேசுறாங்க, நம்ம என்னென்னவோ பேசுறோமா? கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில என்ன தேவையோ மேலான இன்பம் எது என்று நீங்கள் உணர்கின்ற வரை இந்த கூட்டத்துக்கு வந்துகிட்டே இருக்கணும். சரியான நேரத்துக்கு சரியான விஷயங்களை கேட்டுக்கொள்ளணும். பாராயணத்தில் முழு ஈடுபாடோட படிக்கணும். பாராயணம் படிச்சுட்டே இருக்காங்க, திடீர்னு எந்திரிச்சு போறாங்க. பாராயணம் படிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு தூங்குறாங்க. தூங்குற பழக்கத்தை இங்க சுத்தமா விட்டுறோம். இங்க தூங்கக்கூடிய இடமே கிடையாது. இது புனிதமான ஒரு இடம். இந்த புனிதமான இடத்துல நல்லா உட்கார்ந்து மேலான இன்பம் எது அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்புல ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா நல்ல தெளிவா கேட்கணும். ஒரு சில சந்தேகங்களை நீங்க கேட்கணும். அப்பதான் நீங்க தூங்காம கேட்டுருந்தீங்க அப்படின்னா நான் நம்ப முடியும். இல்லைன்னா நானும் 15 நிமிஷம் பேசிக்கிட்டே இருப்பேன். முடிஞ்சிருச்சா அடுத்தது வேற என்ன ஏதோ பேசுப்பா, கொஞ்சம் நிமிஷம் இருக்குவாங்க. எப்படா 12-10 ஆகும், போய் டீ சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அங்கே அரட்டை அடிப்போம். அப்புறம் திரும்பவும் வாங்க அப்படின்னு சொல்லி செயலாளர் பொருளாளர் கூப்பிட்டோன்னா அந்த சேர்ல உட்காந்து அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்க. இந்த மாதிரி ஆகவே கூடாது. அவங்களோட வரணும். படம் பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவாங்க, 5:30 வீட்டுல முண்டே கட்டிப்பாங்க. ஏன்னா 5:30 மணிக்கு கூட்டியா ஆட்டோ பிடிச்சி அங்க போய் இறங்கி ஏறி ரோடா கிராஸ் பண்ணி உள்ள போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு படம் பார்க்கறதுக்குள்ள சரியா இருக்கும். அப்பதான் அவ்வளவு பெர்ஃபெக்ட் படம் பார்க்கறதுல. நீங்க காசை கொடுத்து 200 ரூபா 300 ரூபா கொடுத்து படம் பார்க்கறதுல அவ்வளவு பெர்ஃபெக்ட். கோயிலை விட ரொம்ப மரியாதை சேர்க்கக்கூடிய ஒரு இடமாக அந்த சினிமா தியேட்டர் வழங்கப்படுகிறது. உங்க டாக்ஸ் லைட்டை வச்சே விரட்டான். இங்க வா உங்க பின்னாடி போங்க. எனக்கு ஏறுங்க E7ல பொம்பளையா உட்காந்து நீ F7ல போ. என்னது நாயை விரட்ட மாதிரி விரட்டான். E7ல பொம்பளையா உட்காந்துட்டு நீ F7ல போ. ஏன் 200 ரூபா கொடுத்து ஒரு உட்கார்ற இடம் கூட ஒண்ணுங்க. ஒரு தேட்டர் கட்டி வச்சிருக்கான். நம்மளை போல 2 வருஷம் 3 வருஷம். ஆனா ஒரே வருஷத்துல வச்சு படத்தை முடிச்சிருவோம். காரணம் அந்த பக்கம் பராமரிப்பு பண்ண வேண்டியதில்லை. ஒரு எஜ்ஜு துப்பான், விட்டு அந்த பாக்கெட்டை போடுவான், பிஸ்கட் காய்கள் அதெல்லாம் யாரும் அந்த சைடு போய் அழுது. அதெல்லாம் இந்த வருஷம் மட்டும் முடிப்பான். இப்படிதான் பார்க்கணும் படத்தை, நேரம் பார்க்க முடியாது. காரணம் நேர் வரிசையில இடம் கிடையாது. அப்படி எல்லாம் அவங்க பண்றாங்க. ஆனா உங்களுக்கு ஆன்மீக ஸ்தலங்கள் நீங்க காலை வச்சாலே உங்களுக்கு புண்ணியத்தை தரக்கூடியது. அந்த புண்ணியத்தை அங்க போனாதான் நீங்க பெற முடியும். வேற எங்கேயுமே நீங்க பெற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடங்கள்ல நீங்க சென்று வழிபாடு பட்டு மேலான இன்பத்தை அடைய வழிவகை செய்து கொள்ள வேண்டும். இப்போதே இளமையிலேயே இறைவனை தேடு. நம்ம எல்லாருமே சுமாராக 40 ஆண்டுகள் முற்பட்டவர்கள், 40ல இருந்து 75 வரைக்கும் இருக்காங்க. அவங்களுக்கும் இதே அறிவுரை தான். மேலான இன்பத்தை நாம கண்டிப்பாக பெற்றே ஆகணும். அதான் இந்த பிறவியுடைய பயன். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்பது வள்ளுவர் வாக்கு. பிறவி பெருங்கடல் எல்லாருக்கும் கடல் மாதிரி தான். கஷ்டம் இருக்கும், நஷ்டம் இருக்கும், எல்லாத்தையும் கடந்து கடைசியில நம்ம அடையக்கூடிய இடம் எது? அந்த மேலான இன்பம் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனுடைய திருவடி தான். அந்த இறைவனுடைய திருவடியை நாம் அடைந்து விட்டோமானால் அடுத்து நமக்கு பிறவி கிடையாது. அந்த மேலான ஒரு இன்பத்தை அடைவதற்கு இனிவரும் காலங்களிலாவது நாம் என்ன பண்ணணும்? பொருளாசை, பெண்ணாசை, மண்ணாசை எல்லாத்தையும் விட்டுவிட்டு இறைவனை அடைய வேண்டும் என்ற ஒரே உத்வேகத்தோடு நாம் இனி செயல்படுவோம் என்று கூறி இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்த நண்பர்கள் அனைவருக்கும் பொறுத்திருந்த அமைதியாகவும் தூங்கிக் கொண்டே உல்லாசமாகவும் கேட்ட அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை கூறி இந்த தலைப்பை இறுதியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.